இந்திய தேர்தல் ஆணையத்தின் தமிழ்நாடு தலைமை அதிகாரி அலுவலகமும் இருக்கிறது. அவருக்கு முதன்மை கோரிக்கை, இங்கே சிறப்பு திருத்தம் வேண்டாம் என்று, ஒத்துழைக்காதீர்கள் என்று தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை. இந்த 2 கோரிக்கையை வைத்து டிசம்பர் 16ஆம் தேதி செஞ்சார்ஜ் கோட்டை வாசலிலே ஆர்ப்பாட்டம் செய்வது என்று தமிழ் தேசிய பேரியக்கம் முடிவு செய்திருக்கிறது. இந்திக்காரர்களையும் வெளிமாநிலத்தவர்களையும் அதிகமாக தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியல் சேர்க்கக்கூடிய திட்டம் நடைமுறையில். ஏற்கனவே பீகாரிகள் 7 லட்சம் பேர் இந்த ஊரில் தமிழ்நாட்டில் இருந்து தங்களை வாக்காளர்களாக பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். அவர் முகத்தை பார்க்கணும், அவர் தொடரணும். இந்த தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயாவது சினிமா ரசிகர்கள் சினிமா கவர்ச்சியை வச்சு சினிமா நடிகர்கள் கட்சி தொடங்குற அநீதி நடக்குதா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு இழிவு இது. ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் வரையில் அந்த விஜய் அந்த இடத்துக்கு வரல. நம்பர் 1 குற்றவாளி விஜய் தான். அந்த கூட்டத்தை ரத்து பண்ணியிருக்கணும் தமிழ்நாடு அரசு தலையிட்டு. 1 மணி நேரம் தாமதமாக இருக்கலாம், 7 மணி நேரம் 8 மணி நேரம் தாமதமாக வருவார், தொடர்ந்து வருவார் விஜய். எதுக்காக நீங்கள் அனுமதிக்கிறீங்க அந்த கூட்டத்தை? அதை ரத்து பண்ணியிருக்கணும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு ஒத்துழைக்கக்கூடாது, மறுத்து விட வேண்டும். நாங்கள் ஆண்டுதோறும் தொடக்கத்தில் திருத்தங்கள் பண்ணியிருக்கிறோம். சிறப்பு திருத்தம் தேவையில்லை, புதுசாக ஆட்களை சேர்க்க வேண்டிய வாக்காளர் என்று தமிழ்நாடு அரசு உறுதியாக சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைமை செயற்குழு கூட்டம் கும்பகோணத்தில் இன்று 12/10/2025 அன்று நடைபெற்றது. இதில் மிக முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. உடனடி போராட்டமாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் பற்றிய ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறோம். இப்பொழுது SIR என்று சொல்லக்கூடிய சிறப்பு தீவிர திருத்தம் வாக்காளர்களுக்கு செய்ய முன்வந்துள்ளார்கள் தமிழ்நாட்டிலே. இது என்ன என்றால், இந்திக்காரர்களையும் வெளிமாநிலத்தவர்களையும் அதிகமாக தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியல் சேர்க்கக்கூடிய திட்டம் நடைமுறையில். ஏற்கனவே பீகாரிகள் 7 லட்சம் பேர் இந்த ஊரில் தமிழ்நாட்டில் இருந்து தங்களை வாக்காளர்களாக பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். அதுக்காக தமிழ்நாடு என்பது தமிழர் தாயகமாக இல்லாமல் வடநாட்டாருடைய இன்னொரு இந்தி மண்டலமாக மாறக்கூடிய அபாயம் இருக்கிறது. எனவே இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த வேலையை தமிழ்நாட்டில் செய்யக்கூடாது என்று நாங்கள் இந்திய அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். ஏற்கனவே ஆண்டுதோறும் திருத்தம் செய்து கொண்டு வருகிறார்கள். தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் திருத்தம் பண்ணி இந்திய அரசுக்கு அனுப்பி தேர்தல் ஆணையத்தில் அது பதிவாகி இருக்கிறது. சிறப்பு தீவிர திருத்தம் என்பது கூடாது. அது இந்திக்காரர்களை வெளியேற அதிகமாக திணிக்கிறதுக்கு தான் அது பயன்படும் என்பது சொல்லுகிறோம். அடுத்து, இந்த மாதிரி சிறப்பு திருத்தங்கள் செய்வதற்கு தமிழ்நாடு அரசு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு ஒத்துழைக்கக்கூடாது, மறுத்து விட வேண்டும். நாங்கள் ஆண்டுதோறும் தொடக்கத்தில் திருத்தங்கள் பண்ணியிருக்கிறோம். சிறப்பு திருத்தம் தேவையில்லை, புதுசாக ஆட்களை சேர்க்க வேண்டிய வாக்காளர் என்று தமிழ்நாடு அரசு உறுதியாக சொல்லணும். இந்த கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்ற 16/12/2025 அன்று சென்னை செஞ்சார்ஜ் கோட்டை தலைமைச் செயலகம் இருக்கிற இடத்தில், அதன் வாயிலில் ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறோம். ஏனென்றால் அதற்குள்ளே தான் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தமிழ்நாடு தலைமை அதிகாரி அலுவலகமும் இருக்கிறது. அவருக்கு முதன்மை கோரிக்கை, இங்கே சிறப்பு திருத்தம் வேண்டாம் என்று, ஒத்துழைக்காதீர்கள் என்று தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை. இந்த 2 கோரிக்கையை வைத்து டிசம்பர் 16ஆம் தேதி செஞ்சார்ஜ் கோட்டை வாசலிலே ஆர்ப்பாட்டம் செய்வது என்று தமிழ் தேசிய பேரியக்கம் முடிவு செய்திருக்கிறது. அடுத்தது, தமிழர் தாயகமாக தமிழ்நாடு நீடிக்க வேண்டும் என்று விரும்புகின்ற அனைவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைக்கிறோம். ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் வரையில் அந்த விஜய் அந்த இடத்துக்கு வரல. நம்பர் 1 குற்றவாளி விஜய் தான். அந்த கூட்டத்தை ரத்து பண்ணியிருக்கணும் தமிழ்நாடு அரசு தலையிட்டு. 1 மணி நேரம் தாமதமாக இருக்கலாம், 7 மணி நேரம் 8 மணி நேரம் தாமதமாக வருவார், தொடர்ந்து வருவார் விஜய். எதுக்காக நீங்கள் அனுமதிக்கிறீங்க அந்த கூட்டத்தை? அதை ரத்து பண்ணியிருக்கணும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அது மாதிரி செய்ய தவறியது, அந்த மக்கள் அழியட்டுன்னு விட்டது ஒரு பொறுப்பற்ற தன்மை. இது அவ்வளோ நெரிசலில் இருக்காங்க. 7 மணி நேரம் 8 மணி நேரம் காத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு இடத்துல, பொது இடத்துல. போக்குவரத்தும் பாதிக்கப்படுது. எனவே தடை விதித்திருக்கணும். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் காத்துக்கிட்டு இருந்துட்டு விஜய் வரலன்னா தடை விதிச்சிருக்கணும். அந்த செய்யாதது திமுக ஆட்சியினுடைய பொறுப்பு, தவறு. அதுதான். மற்றபடி மெயின் குற்றவாளி விஜயும் அவங்க கட்சியும் தான். அடுத்தடுத்த நம்மளுடைய பலவீனத்தையும் பார்க்கணும். வெறும் ரசிகர்களாக தமிழர்கள் இருப்பது என்ன நியாயம்? அவர் முகத்தை பார்க்கணும், அவர் தொடரணும். இந்த தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயாவது சினிமா ரசிகர்கள் சினிமா கவர்ச்சியை வச்சு சினிமா நடிகர்கள் கட்சி தொடங்குற அநீதி நடக்குதா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு இழிவு இது.
யாரோ ஒரு நடிகர் வைக்கலாம், போகலாம், அடுத்தது போகலாம். இந்தியாவில் எங்கேயும் கிடையாது. ஆந்திராவில் மட்டும்தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சும்மா அதெல்லாம் அது ரெண்டாம் நிலையில் இருக்காங்க. தமிழ்நாடு மாதிரி இல்லை. ஆளுக்காள் எல்லா சினிமா நடிகரும் ஒரு ஹீரோ வந்தால் உடனே அவர் கட்சித் தலைவராக இருக்கணும்னு விரும்புகிறார். ஏனென்றால் தமிழ் மக்களுடைய ஏமாளித்தனத்தை, கவர்ச்சி முகத்தை பயன்படுத்தி அவன் லாபம் அடைய பார்க்குறான். அந்த மாதிரியிலே நம்ம தமிழர்களும் திருந்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாவதாக, இந்த நம்முடைய கும்பகோணத்தில் ஆதி கும்பேஸ்வரர் கோயில் குளமுழுக்கு நடைபெற இருக்கிறது. குறைந்தபட்சம் இந்த குடந்தை ஆதிகும்பேஸ்வரர் திருக்கோயில் குடமுழுக்கையாவது தமிழ் வழியில் நடத்துங்கள். உயர்நீதிமன்றம் 4 தடவை சொல்லிடுச்சு. சென்னை உயர்நீதிமன்றம் அதனுடைய மதுரை பிரிவு எல்லாம் சேர்ந்து சொல்லிடுச்சு. தமிழ் பாதி சான்ஸ்கிரிட் பாதியாக நடத்துங்கன்னு தீர்ப்பு அளிச்சிட்டாங்க. அடம்பிடித்து போய் திமுக ஆட்சியும் அதனுடைய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபும் தமிழில் செய்ய மறுக்கிறார்கள். சமஸ்கிருதத்தை தான் செய்கிறார்கள். உயர்நீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்துங்க, தமிழை இழிவுபடுத்தாதீர்கள் என்று நாங்கள் இங்கே ஒரு தடவை கோரிக்கை வைக்க போகிறோம். இதையாவது நடத்துங்கள், உயர்நீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்துங்கள், தமிழுக்கு நிற்பதாக சும்மா சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். முதலமைச்சர் அவர்களே, இதை செயல்படுத்துங்கள். அதுபோல் தமிழ் வழி அர்ச்சகர்களையும் தீட்சை பெற்ற, முறைப்படி பயிற்சி பெற்ற, இன்னும் சொல்லுகிறேன், தமிழ்நாடு அரசிடமும் பயிற்சி பெற்ற, சத்தியவேல் முருகனார் போன்றவர்களிடமும் பயிற்சி பெற்ற அர்ச்சகர்களையும், எல்லா ஜாதிய அர்ச்சகர்களை, தகுதியுள்ள எல்லா ஜாதிய அர்ச்சகரையும் நீங்கள் அர்ச்சகராக நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். அப்புறம் அடுத்ததாக இங்கே நமக்கு குடந்தையில் முதலாக இந்தி திணிப்பை எதிர்த்து தமிழ்நாட்டில் நடந்த மொழி போராட்டம் 1938. அந்த போராட்டத்தில் தியாகியானவர்கள் 2 பேரில் தாளமுத்து இந்த குடந்தையைச் சேர்ந்தவர். அவருக்கு குடந்தையிலே வணிக வளாகத்தின் பேரை வைங்க, அங்கே அவருக்கு சிலையும் ஒரு பொது இடத்துல குடந்தையில் வையுங்கள் என்று தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தஞ்சை மாவட்ட குழு தீர்மானம் நிறைவேற்றி மேயர் அவரிடம் கொடுத்து, துணை மேயரிடம் கொடுத்து, அவர்களும் 7-8 மாதத்துக்கு முன்னாடி ஒத்துக்கொண்டார்கள். இந்த வணிக வளாகத்துக்கு தாளமுத்து பெயரை சூட்டுகிறோம் என்று ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் கவுன்சில் தீர்மானமும் போட்டிருக்கிறார்கள். தீர்மான நகல் வேணாலும் தருகிறோம், ஆனால் வைக்கவில்லை, இதுவரைக்கும் வைக்கவில்லை. உடனடியாக வைங்க. முதல் தியாகி 38 மொழிப்போர் தியாகி தாளமுத்து, அவருடைய சொந்த ஊர் கும்பகோணம். இவங்க அவருக்கு சிலை எழுப்புங்கள் என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம். அடுத்ததாக, நெல் கொள்முதலில் படுமோசமாக இருக்கிறது. 22% ஈரம் வரை நீங்கள் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோருகிறார்கள். 17 விழுக்காடு மட்டும்தான் கொள்முதல் செய்வோங்கிறீங்க. 20 வரையில் செய்வோம்னு ஏற்கனவே ஸ்டாலின் வாக்குறுதி கொடுத்துருக்காரு கடந்த காலத்தில். அதையும் செய்யவில்லை. விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது 22% வரை ஈரப்பதம் உள்ள நெல்லை கொள்முதல் பண்ணுங்கன்னு. சீரழிஞ்சு சின்ன பின்னமாக கிடக்கு. அங்கே களத்திலே போட இடம் இல்லாமல் பல நாள் களத்திலே தேங்கி கிடக்கு. உடனடியாக அந்த நெல்லை கொள்முதல் செய்யணும். தேங்க விடாதீர்கள். உழைத்த உழைப்பு விரயமாகிறது. 22% வரை கொள்முதல் பண்ணுங்க. அடுத்தது, வாங்கும்போது ஒரு கிலோவுக்கு ₹1 லஞ்சம் வாங்குறாங்க. அரசாங்கம் சொல்லி வாங்குகிறார்கள் அதிகாரிகள். 40 கிலோ சிப்பம் கொள்முதல் சென்டரில் ₹40 பிடிச்சிக்கிறாங்க. ஒவ்வொரு 40 கிலோ சிப்பம் நெல்லுக்கு ₹40 பிடிக்கிறார்கள். டாஸ்மாக் சாராய கடையில் ஒரு பாட்டிலுக்கு ₹10 பிடிக்கிறது போல் இங்கே நீங்கள் நெல்லுக்கு ₹40 பிடிக்கிறீங்க. இது என்ன நியாயம்? அதிகாரிகள் இதெல்லாம் மேலேருந்து எல்லாம் சொல்கிறது தான் நாங்கள் செய்கிறோங்கிறாங்க. அதிகாரிகள் கேட்டாங்க. எல்லா இடத்துலையும் நடக்குது. இது ஒரு விவசாயி வயிற்றில் அடிக்கிறது. இது ஒரு தவறான ஒரு கொள்ளை. இதை தடுத்துறதுக்கு இந்த விலையே போதாது, சத்தீஸ்கட்டில் கொடுக்கறது மாதிரி நிறையா கொடுங்க ஒரு குவிண்டாலுக்குன்னு நம்ம கேட்குறோம். அப்படியெல்லாம் இருக்கணும். அதெல்லாம் இல்லை. இங்கே 3000 கொடுக்கலாம் சத்தீஸ்கட்டில். இங்கே அதெல்லாம் கிடையாது. அது கட்டுப்படியான விலை தான் நீங்கள் கொடுக்கல, லாப விலை கொடுக்கவில்லை. ₹40 லஞ்சம் பிடிக்கிறது என்னங்க? ஏன்னா நீதி பிடிக்கக்கூடாது என்ற தீர்மானம் போட்டிருக்கிறோம். இல்லையா அது விவசாயிகளை திரட்டி அதுக்கு போராடுவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் நோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.